திமுகல 59% வேட்பாளர்கள் மீது குற்ற வழக்குகள் இருக்கு. தீவிர குற்ற வழக்குகள் 27%. இதுதான் திராவிட மாடல் ஆட்சி. திராவிட மாடல்னா என்னன்னு கேட்கிறவங்களுக்கு இதுதான் பதில். ஐயா, இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல்ல திமுக பல்வேறு எதிர்ப்பலைகளை சம்பாதிச்சுட்டு வராங்களே, எப்படி இந்த நாடாளுமன்ற தேர்தல்ல வெல்ல போறாங்கன்னு பல்வேறு விமர்சனங்கள் வருது ஐயா. ஆஹா, ஆரம்பிச்சுட்டாங்க ஐயா, என்ன சொல்றது? நான் கேட்டதுக்கு பதிலே காணோம். ஆளுங்கட்சியா இருந்தா விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதையும் நாங்க சமாளிக்கணும். அது சரி, தேங்காய் கீழே வையும். இதை தூக்கிட்டு ஓடுறதுக்கு இவ்வளவு பெரிய வசனம் பேசினியாங்க. ஒரு சிறு தவறு நடந்தா கூட அதை இமயமலை அளவுக்கு எடுத்து பேசத்தான் செய்வாங்க. போங்கண்ணா, இப்பெல்லாம் சின்ன சின்ன விஷயத்த ஊதி ஊதி பெருசாக்குறீங்க. இப்ப இந்த 2024 தேர்தல்ல வெல்றதுக்கான சாத்தியம் எவ்வளவு இருக்கு? 39 + 1 40 தொகுதி நாங்க தான் ஜெயிப்போம். அதுல என்ன சந்தேகம் உங்களுக்கு? யார் நீயா? அது என்ன கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்ட? ஆனா திமுக பிரச்சாரத்துல ஈடுபடும் பொழுது மக்கள் கழுவி ஊத்துறாங்களாமே. ஐயோ பூச்சாண்டி, அவன் அடுத்து என்ன சொல்லலாம்னு யோசிக்கிறேன். அட ஏமா நீ வேற, மக்களாவது மக்கள் அவங்களுக்கு இங்க பாரு, மக்களுக்கு நீ என்ன சொன்னாலும் அவங்க அப்படிதான் பேசுவாங்க, புரிஞ்சுக்கோ. அதனால அதை பத்தி எல்லாம் நாங்க பொருட்படுத்த வேண்டிய அவசியம் இல்ல. டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆயிருச்சு. ஏதோ கோபத்துல 1-2 வார்த்தை பேசிட்டு அவசரப்பட்டு கை நீட்டிடாதீங்க, சொன்னா கேளுங்க. ஓவரா வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு ஒண்ணுமே இல்ல சொல்றேன். ஐ பெரியசாமி போயிருக்கிறாரு, தமிழ் தங்கபாண்டியன் இருக்கிறாங்க, தயாநிதி மாறன் போயிருக்காங்க. இவங்க 3 பேரையும் மக்களே முற்றுகையிடுறாங்களே. அதான் மக்கள்னா யாருமா? எங்க ஆளுங்கட்சி மக்கள் இல்ல, எதிர்கட்சி மக்கள். என்ன கொழுப்புடா உனக்கு? இப்ப நான் அடிக்கிறேன்டா. கழுத எங்க மக்கள் இல்ல. ஆனா அவங்களோட ஓட்டு உங்களுக்கு தேவைதான் ஐயா. இந்த மாதிரி ஆளு ஓட்டெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை. எங்க கட்சிக்காரங்க ஓட்ட எங்களுக்கு போதுமானது. என்னடா சிரிக்கிற? பாயமுடா, பெரிய பல்லழக. என்னங்க பெரியவரை பிடிச்சிட்டீங்க? யாரு இவனா பெரியவன்? இவன் சில்ற பையங்க. தள்ளி உட்கார்றா. இந்த கூட்டணின்னு சொல்லும் போது அவன ஞாபகம் வருது. இப்போ அதிமுக என்னடான்னா, திமுக பாஜக கூட கள்ள கூட்டணி வச்சிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. திமுக எடப்பாடி அவர்கள் கள்ள கூட்டணி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. உண்மையிலே திமுக தான் கள்ள கூட்டணி வச்சிருக்காயா? கள்ள கூட்டணிங்கிறதுனா எனக்கு என்னன்னு அர்த்தம் தெரியல. தெரியாத மாதிரி கேப்பியே. இப்ப பெண்களுக்காக திமுக என்ன திட்டங்கள் கொண்டு வந்தாங்க? மனசாட்சியை தொட்டு சொல்லு, சொல்லுங்கய்யா, தெரிஞ்சுக்கலாம். இந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்து கேட்கறதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். பழசு, பழைய காமெடி, பழசு. போயிருங்க. இந்த ஒண்ண தாங்க 9 வருஷமா ஊருக்குள்ள சொல்லிட்டு சுத்துறா. திருவிழாவுக்கு போனாலும் இதுதான் சொல்றா, சந்தைக்கு போனாலும் இதுதான் சொல்றா. இந்த அளவுக்கு நீங்க உட்கார்ந்து கேட்கறதே திராவிட முன்னேற்ற கழக ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான். அசிங்கமா கேட்போம், கேவலப்பா கேட்போம். இல்லங்க, நானும் இல்ல சார், விளையாட்டுக்கு தான் நானும் சொல்றேன். விளையாட்டு கேட்டாலும் இதான ரூல் தானே சார். அசிங்கமா கேட்போம். பெண்களுக்கு கொண்டு செஞ்சது, நாங்க செஞ்சதை பட்டியல் போட்டா அடங்காதுடா கண்ணு. அவ்வளவு செஞ்சிருக்கோம்டா. பெரம்பலூரில் அழகு நிலையத்திற்குள் நுழைந்து பெண்ணை தாக்கிய திமுக முன்னாள் மாவட்ட கவுன்சிலர் செல்வகுமாரை போலீசார் கைது செய்தனர். காவிரி மேலாண்மை வாரியம் அமைக்க கோரி திமுக சார்பில் நடைபெற்ற போராட்டத்தின் போது தம்மிடம் தகாத முறையில் நடந்து கொண்ட இளைஞரணி நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தி அக்கட்சியின் மகளிர் அணி நிர்வாகி ஜெயமணி தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். பெரம்பலூரில் பெண்ணை சரமாரியாக தாக்கிய திமுக பிரமுகர் கட்சியில் இருந்து தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளார். புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் கடையை காலி செய்ய சொல்லி 4 பெண்களை தாக்கிய திமுக ஒன்றிய செயலாளர் உள்ளிட்ட 5 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஆபாசமாக திட்டிய திமுக கவுன்சிலரிடம் பதவியை ராஜினாமா செய்து கொள்கிறேன் என பெண் கவுன்சிலர் பேசும் ஆடியோ சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. சென்னையில் திமுக எம்பி கனிமொழி கலந்து கொண்ட கூட்டத்தில் பெண் காவலருக்கு பாலியல் தொந்தரவு அளித்த திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை எடுக்க காவல்துறையினர் திணறி வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பெண்களுக்கு கொண்டு செஞ்சது, நாங்க செஞ்சதை பட்டியல் போட்டா அடங்காதுடா கண்ணு. அவ்வளவு செஞ்சிருக்கோம்டா. நரி ஊருக்குள்ள வர்றதே தப்பு, இதுல ஊழட்டுக்கிட்டு வேற வருதா? யார் நரி? யாரு கத்துனது? நான் தான் கத்துனேன். அப்ப நீ தான் நரி. இப்ப கூட மகளிருக்காக நாங்க உரிமை தொகைன்னு ரெடி பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். கல்லூரியில படிக்கிற மாணவிகளுக்கும் கொடுக்குறோம். அதே மாதிரி இலவச பஸ் இதுவும் பெண்களுக்காக பண்ணிட்டு இருக்கோம். பல திட்டங்கள் தான், 1-2 பல திட்டங்களை பார்த்ததுனாலதான் இன்னைக்கு பெண் உரிமை மறுக்கப்பட்ட காலம் போய் பெண்ணுக்கு இன்னைக்கு உரிமை இருக்கு. நீங்க எல்லாம் என்ன உட்காந்து கேள்வி கேட்கறீங்க. அது அவ்வளவுதான், டைம் முடிஞ்சது. வா, பேருந்து கொடுத்தீங்க, ஆனா அதை ஓசி பஸ்ன்னு சொல்றீங்க. இன்னொரு பக்கம் 1000 ரூபாய் கொடுத்ததுக்கு என்ன பலப்பலன்னு இருக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி கேக்குறாங்க. ஏன் அதுக்கு முன்னாடி பெண்கள் பிச்சைக்காரியா தான் இருந்தாங்களா?
இதெல்லாம் ஒரு வார்த்தைக்கு அவர் ஒரு கேண்டிடேட், அவங்க அப்பன மாதிரி அவரும் சில விஷயங்களை வந்து அந்த மாதிரி பேசுறாரு. எப்படி அப்பாவுக்கு 1000 ரூபாய் மகளுக்கு 1000 சொன்ன மாதிரி இவரும் வந்து ஒரு யதார்த்தமா பேசிட்டாரு. யதார்த்தவாதி தான்டா அந்த குடும்பமே. யாரு? அந்த முக ஸ்டாலின் இல்ல, துரைமுருகன். யாருக்கு நான் ஓட்டு போட போறீங்க? ஏன் டிஎம்கே போடுறீங்க? வருஷமா எல்லாருமே டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி. இந்த ஓட்டு வந்து பாத்தீங்கன்னா பிஜேபிக்கும் காங்கிரஸுக்கும் தான் போகும். பட் நான் பொதுவா பேசுறேன். எல்லாருமே ஒவ்வொரு வாட்டி நம்ம தமிழ்நாட்டுல என்ன வரும்? ஒண்ணு வந்தா ஏடிஎம்கே வரும், இல்ல டிஎம்கே வரும். ஒரு மாற்றம் வேணும்ல. மாற்றம் வேணும்னா புதுசா ஒரு ஆளுக்கு சப்போர்ட் பண்ணும்ல. ஒரு வாட்டி சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணுவோம், ஒரு வாட்டி யார் வராங்களோ அவங்களுக்கு பண்ணுவோம். இப்ப யாரு ரொம்ப பெஸ்டா பண்றாங்களோ அவங்களே எப்பவுமே சப்போர்ட் பண்ணி யாருக்கு சப்போர்ட் பண்ணலாம் வந்து பண்ணா நான் சீமானனுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருக்கேன். சீமானன் பண்ணலானே. ஒரு மாற்றத்தை உருவாக்குறாங்களான்னு பாக்கணும் இல்லைங்க. நம்ம இதை யோசனை பண்றோம், மத்தவங்க யோசனை பண்றாங்க. இப்படிதான் மத்தவங்க யோசிக்க மாட்டாங்க. அப்ப யாருமே யோசிக்க மாட்டாங்க. நம்ம எல்லாரும் யோசிக்கிறோம். நீங்க புதுசா யாருக்காவது ஓட்டு போடுங்க. சீமான் தான் போறோம். வெரி குட்.